ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 துண்டு அளவுக்கு புளி சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கிலோ வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஒரு 20 செகண்ட் ஃப்ரை பண்ணால் போதும். இது கூட சின்னதாக ஒரு துண்டு தேங்காய் இந்த அளவு சேர்த்துட்டு இதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க. இதில் நம்ம உப்பு சேர்த்து நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா பொரியவும் நம்ம சட்னியில் சேர்ந்து கலந்து இட்லி தோசை கூட சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.